தமிழர்களை தாங்கும் விருதுகள். புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதியமைச்சர் நல்ல விளக்கத்தை கொடுத்தாரு. ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். 2026-27 இடைக்கால பட்ஜெட்ல சொந்த வரி ரூபாய் 2,29,579 கோடி. 2026-27 திருந்த பட்ஜெட்ல சொந்த வரி ரூபாய் 2,26,740 கோடி. இப்பொழுது அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது 1020 கோடி வருவாய் அதிகமாக வந்திருக்குது. சரக்கு சேவை வரி, பதிவுத்துறை, கனிம வளம் போன்ற சீரமைப்பு 15,000 கோடி கூடுதலாக சொல்றாரு. அப்படின்னா 2026 2,26,740 கோடியில சுமார் 15,000 கோடி சேர்த்துனா திருத்த பட்ஜெட்ல அதிகமா வந்திருக்கணும். அத நிதியமைச்சர் விளக்குனா சரியா இருக்கும். மாண்புமிகு நிதியமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தி அப்போசிஷன் ஆஃப் த ஹவுஸ் ஒரு சார் சொன்ன மாதிரி சப்ளிமெண்டரி அக்கௌண்ட் எடுத்து பாருங்க. 2025-26 ஆக்சுவல்ஸ்ல SOTR மட்டும் நான் சொல்றேன். 1,92,493. ஆனா அவங்க இன்ட்ரீம் பட்ஜெட்ல 2026-27 டிஎம்கே கவர்மெண்ட் தாக்கல் பண்ணிட்டு போனது 2,29,579. நார்மலா 8% 7% இருந்த வளர்ச்சி லாஸ்ட் 2 இயர்ஸ் இவங்க ஒரே ஹைக் ஆப் 19% போட்டு போயிருந்தாங்க. 19% அது ஹைலி நாட் பாசிபிள். அப்படி வர வாய்ப்பே இல்லை. ஆனா நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், எங்களோட ப்ரொஜெக்டட் ரெவென்யூல இப்ப தாக்கல் பண்ண இன்ட்ரீம் ரிவைஸ் பட்ஜெட்ல 11% ஆவரேஜா பிசினஸ் ஆஸ் யூஷுவல் சொல்லிட்டு நாங்க போட்டிருக்கோம். 11.7. அந்த அடிப்படையில் 2,14,990 கோடி அந்த அளவில் நாங்க போட்டிருக்கோம். இதுல நாங்க அடிஷனல் ரிசோர்சஸ்க்கு நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு 5,000 கோடி ஜிஎஸ்டிலையும், இந்த 5,000 கோடி ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லயும், மற்றும் 1,500 கோடி எக்ஸைஸ் டியூட்டிலையும், பிளஸ் மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ்ல ஒரு 750 கோடியும் நாங்க அடிஷன் பண்ணிருக்கிறோம். அப்போ 11,750 crore அடிஷனல் நாங்க கெயின் பண்ணிருக்கோம் இந்த லாஸ்ட் 60 டேஸ்ல. தேங்க்ஸ் டு தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த முயற்சிகள் எடுத்ததுக்கு. அது அடிப்படையில் தான் நாங்க 2,26,740 சொல்றோம். வேற ஒண்ணும் இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய டிஸ்கஷன் நான் சொல்ல விருப்பப்படுறேன். டைம் இருந்தா சொல்றேன் சார். தங்க தமிழர்களை தாங்கும் விருதுகள். புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை.